ஹலோ! இந்த அமர்விற்கு உங்களை வரவேற்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் ஐசிகள் என்பன எலக்ட்ரானிக் சர்க்யூட்டின் முக்கிய பகுதிகளாகும். டிஜிட்டல் ஐசி டெஸ்டர்ஸ் இந்த ஐசிகள் சரியாக வேலை செய்கிறதா என்பதை விவாரிக்கவும் துல்லியமாகவும் சரிபார்க்க பயன்படும் முக்கியமான கருவிகள் ஆகும். ஐசிகளை திறம்பட சோதிக்க ஐசி டிஜிட்டல் டெஸ்டர்கள் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை புரிந்து கொள்ள இந்த அமர்வு உதவும். குறிக்கோள்கள். இந்த பதிவின் முடிவில் உங்களால் இவற்றை செய்ய இயலும். டிஜிட்டல் ஐசி சோதனை சாதனத்தின் முக்கிய ஹார்ட்வேர் பாகங்களை அடையாளம் காணுவது, கொடுக்கப்பட்ட டிஜிட்டல் ஐசி மின் பேக்கேஜ் வகை, லாஜிக் ஃபேமிலி பின் எண்களை அடையாளம் காணுவது மற்றும் டிஜிட்டல் ஐசி டெஸ்டரை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட ஐசியை சோதிப்பது. ஐசி டெஸ்டரின் பாகங்கள். ஒரு டிஜிட்டல் ஐசி டெஸ்டர் பின்வரும் ஹார்ட்வேர் பாகங்களை கொண்டிருக்கும்: டிஸ்ப்ளே யூனிட், கீபேட், ZIF சாக்கெட்ஸ், ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர்ஸ், கரண்ட் மோட் மற்றும் ரிசல்ட் இண்டிகேட்டர்ஸ், பவர் சப்ளை மற்றும் ஸ்டேட்டஸ். பாகங்கள் ஒவ்வொன்றையும் குறித்து சுருக்கமாக பார்ப்போம். பவர் சப்ளை மற்றும் ஸ்டேட்டஸ். படத்தில் நேரடியாக தெரியவில்லை என்றாலும் சாதனத்தை பவர் ஆன் செய்ததும் சுட்டிக்காட்டும் மின் சப்ளை இன்புட் மற்றும் மின் ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் பெரும்பாலும் LED இருக்கும். டிஸ்ப்ளே யூனிட். மேலே உள்ள ஆல்ஃபா நியூமரிக் டிஸ்ப்ளே அவுட்புட் முடிவுகளையும் மற்றும் ஐசி குறியீடுகள், சோதனை முறைகள் அல்லது எரர் மெசேஜ்கள் போன்ற சாத்தியமான பிற தகவல்களை காட்டுகிறது. கீபேட். எண் விசைகளை கொண்ட 0 to 9 கீபேட் ஐசி எண்ணை உள்ளிடுவதற்கு அல்ல சில செயல்பாடுகளை தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பிட்ட செயல்பாடுகளை செய்வதற்கான ஃபங்க்ஷன் கீஸ் F1 to F4 மற்றும் கிளியர், என்டர் மற்றும் சாத்தியமான ஆட்டோ ஃபைண்ட், பின் டெஸ்ட், லூப் டெஸ்ட் போன்ற ஐசி டெஸ்டர்களின் பொதுவான அம்சங்களுடன் ஒத்துப்போகும் கமாண்ட் கீஸ் உள்ளன. இந்த விசைகள் பயனரை சாதனத்துடன் தொடர்பு கொள்ளவும், தரவு உள்ளீடு செய்யவும் மற்றும் கமாண்ட்ஸ்களை நிறைவேற்றவும் அனுமதிக்கின்றன. ஜீரோ இன்சர்ஷன் ஃபோர் சாக்கெட்ஸ். LED இண்டிகேட்டர்களுடன் 2 ZIF சாக்கெட்கள் உள்ளன. ஐசிகளை சேதம் ஏற்படாமல் எளிதில் சொருகவும் அகற்றவும் ZIF சாக்கெட்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பின்களின் ஸ்டேட்டஸ் அல்லது நடந்து கொண்டிருக்கும் சோதனையை LED குறிக்கின்றன. சோதிக்கப்பட உள்ள ஐசிகள் சாக்கெட்களில் வைக்கப்படும். ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர்ஸ். ZIF சாக்கெட்களுக்கு அடுத்துள்ள LED குறிகாட்டிகள் சோதனையின் போது ஐசி பின்களின் லாஜிக் லெவல்களை திரையில் காட்ட அல்லது எந்த பின்கள் சோதிக்கப்படுகின்றன என்பதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படலாம். கரண்ட் மோட் அண்ட் ரிசல்ட் இண்டிகேட்டர்ஸ். டிஸ்ப்ளே பேனலில் கரண்ட், மோட் மற்றும் ரிசல்ட் என்பதற்கான இண்டிகேட்டர்கள் உள்ளன. இது ஐசி வழியாக பாயும் மின்னோட்டத்தையும் டெஸ்டரின் செயல்பாடு முறையை, அதாவது மோடையும் ஐசி சோதனை முடிவையும் காட்டும். ஒரு ஐசி டெஸ்டரின் செயல்பாடு மோடுகள். ஐசி டெஸ்டரை இயக்கக்கூடிய 2 மோடுகள் உள்ளன: ஆட்டோ மோட் மற்றும் மேனுவல் மோட். டிஜிட்டல் ஐசி டெஸ்டரை பயன்படுத்தி ஐசியின் வேலை செய்யும் நிலையை கண்டறிதல். இதற்கு நமக்கு பின்வரும் கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் தேவைப்படும்: டிஜிட்டல் ஐசி டெஸ்டர் 1, டிஜிட்டல் மல்டிமீட்டர் 1 மற்றும் அசார்ட்டட் டிஜிட்டல் ஐசிஸ் தேவைக்கேற்ப. ஐசி பாராமீட்டர்களை அடையாளம் காணுவது. இதற்கு முதலில் ஐசியின் மேல் பகுதியில் அச்சிடப்பட்டுள்ள பார்ட் நம்பரை பார்ப்போம். இது ஐசி பற்றிய பின்வரும் போன்ற சில அடிப்படை தகவல்களை வழங்குகிறது: லாஜிக் செயல்பாடு, லாஜிக் ஃபேமிலி, செயல்திறன், மின்னாற்றல் டிசிபேஷன், உற்பத்தியாளர் மற்றும் பேக்கேஜ் வகை. ஐசி டெஸ்டரை பயன்படுத்தி ஐசி எண்ணை அடையாளம் காணுதல். ஐசி எண் தெரியாவிட்டால் அல்லது ஐசி எண் கணக்கு தெரியாமல் இருந்தால் ஐசி டெஸ்டரை பயன்படுத்தி அதை அடையாளம் காணலாம். அதற்கான வழிமுறை படிகளை இப்போது பார்க்கலாம். ஸ்டெப் 1. ஐசி டெஸ்டரை தயார் செய்யவும். ஐசி டெஸ்டர் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதை உறுதி செய்யவும். டெஸ்டரின் ZIF ஜீரோ இன்சர்ஷன் ஃபோர் சாக்கெட்டில் ஐசியை சரியாக சொருகவும், ஓரியன்டேஷனை சரியாக அலைன் செய்யவும். பெரும்பாலும் ஐசியில் ஒரு நாட்ச் அல்லது டாட்டில் குறிக்கப்படுகிறது. ஸ்டெப் 2. சோதனையாளரை இயக்கவும். அடுத்த படி டிஜிட்டல் ஐசி டெஸ்டரை ஆன் செய்யவும். ஸ்டெப் 3. கிளியர் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். இப்போது டெஸ்டரின் இன்டர்ஃபேஸில் உள்ள கிளியர் ஆப்ஷனிற்கு செல்லவும். ஐசி டெஸ்டரின் கிளியர் பட்டனை அழுத்தவும். ஸ்டெப் 4.
தேடலை தொடங்கவும். ஐசி டெஸ்டரில் உள்ள ஆட்டோ சர்ச் பட்டனை அழுத்தவும். ஸ்டெப் 5. முடிவுகளுக்காக காத்திருங்கள். டெஸ்டர் அதன் டேட்டாபேஸுடன் ஐசியின் பல்வேறு பாராமீட்டர்களை சரிபார்க்க சிறிது நேரம் எடுக்கும். ஸ்டெப் 6. ஐசி எண்ணை படிக்கவும். டெஸ்டர் ஐசியை அடையாளம் கண்டவுடன் அது அதன் திரையில் ஐசி எண்ணை காட்டும். உங்கள் குறிப்புக்கு ஐசி எண்ணை குறித்துக் கொள்ளவும். ஸ்டெப் 7. ஐசியை அகற்றுவது. சேதம் ஏதும் ஏற்படாத தவிர்க்க ஐசியை அகற்றும் முன் டெஸ்டரை பவர் ஆஃப் செய்யவும். இப்போது மேலும் 2 ஐசிகளுக்கான செயல்முறையை மீண்டும் செய்வோம். ஐசி டெஸ்டரின் இரண்டாவது ஐசியை வைக்கவும். கிளியர் பட்டனை கிளிக் செய்த பிறகு திரை கிளியர் ஆகிவிடும். இப்போது ஆட்டோ சர்ச்சை அழுத்தவும். அழுத்திய பின் ஐசி எண் திரையில் காட்டப்படும். இப்போது ஐசியை பாதுகாப்பாகவும் மெதுவாகவும் அகற்றவும். அடுத்து 3வது ஐசியை ஐசி டெஸ்டரில் வைக்கவும். வைத்த பின் கிளியர் பட்டனை கிளிக் செய்யவும். அதன் பின் திரை கிளியர் ஆகிவிடும். இப்போது ஆட்டோ சர்ச்சை என்பதை அழுத்தவும். அழுத்திய பின் ஐசி எண் திரையில் காட்டப்படும். இப்போது ஐசியை பாதுகாப்பாகவும் மெதுவாகவும் அகற்றவும். டிஜிட்டல் ஐசி டெஸ்டரை பயன்படுத்தி ஐசியின் வேலை செய்யும் நிலையை கண்டறிதல். இது பின்வரும் படிகளை உள்ளடக்கியது. ஸ்டெப் 1. ஐசி வகையை அடையாளம் காணவும். முதலில் நீங்கள் சோதனை செய்யும் ஐசி வகை மற்றும் மாதிரியை தெரிந்து கொள்ள வேண்டும். வெவ்வேறு ஐசிகள் வெவ்வேறு பின் உள்ளமைவுகளையும் செயல்பாடுகளையும் கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் எதில் வேலை செய்கிறீர்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஸ்டெப் 2. டெஸ்டரை ஆஃப் செய்யுங்கள். ஐசியை சொருகுவதன் முன் ஐசி மற்றும் டெஸ்டர் இரண்டிற்கும் எந்த சேதமும் ஏற்படாமல் இருக்க டிஜிட்டல் ஐசி டெஸ்டர் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். ஸ்டெப் 3. ஐசியை சொருகவும். டெஸ்டரின் ஐசி ஹோல்டர் அல்லது ZIF ஜீரோ இன்சர்ஷன் ஃபோர்ஸ் சாக்கெட்டில் ஐசியை கவனமாக சொருகவும். டெஸ்டரில் சுட்டிக்காட்டப்பட்ட வரைபடத்துடன் அதன் ஓரியன்டேஷன் பொருத்தி ஐசியை சரியாக அலைன் செய்து உறுதி செய்யவும். வழக்கமாக பின் 1ஐ குறிக்கும் ஐசியில் ஒரு நாட்ச் அல்லது டாட்டோ இருக்கும். இது ஐசி ஹோல்டரில் அறிகுறியை குறியீட்டுடன் அலைன் செய்யப்பட வேண்டும். ஸ்டெப் 4. டெஸ்டரை பவர் ஆன் செய்யவும். டிஜிட்டல் ஐசி டெஸ்டர் ஆன் செய்யவும். ஸ்டெப் 5. டெஸ்டிங் செயல்முறை. ஐசி அடையாளம் காணப்பட்டதும் டெஸ்டர் சோதனை செயல்முறையை தொடங்கவும். அதற்கு முதலில் ஐசி டெஸ்டரில் உள்ள கிளியர் பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு ஐசி டெஸ்டரில் ஐசி நம்பரை டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு ஐசி டெஸ்டரில் உள்ள டெஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். ஸ்டெப் 6. முடிவுகளை படிக்கவும். சோதனை முடிந்ததும் டெஸ்டர் முடிவுகளை திரையில் காட்டும். இது ஐசி நல்ல நிலையில் அல்லது மோசமான நிலையில் செயல்படுகிறது என்பதை காட்டுகிறது. ஸ்டெப் 7. ஐசியை அகற்றவும். ஐசி சரியாக செயல்பட்டால் அல்லது ஏதேனும் செயல்பாட்டு கோளாறை கண்டறிந்தால் டெஸ்டரை ஆஃப் செய்துவிட்டு ஐசியை கவனமாக அகற்றவும். இப்போது மேலும் 3 ஐசிகளுக்கான செயல்முறையை மீண்டும் செய்வோம். இரண்டாவது ஐசியை ஐசி டெஸ்டரில் வைத்து பவர் ஆன் செய்யவும். பின்னர் கிளியர் பட்டனை கிளிக் செய்யவும். நாம் சொருகிய ஐசி நம்பரை உள்ளிடவும். சோதனை செய்ய ஐசி டெஸ்டரில் உள்ள டெஸ்ட் பட்டனை அழுத்தவும். முடிவு திரையில் காட்டப்படும். ஐசி நல்ல நிலையில் உள்ளதா அல்லது மோசமான நிலையில் செயல்படுகிறதா என்பதை இது காட்டுகிறது. இப்போது ஐசி டெஸ்டரை ஆஃப் செய்து ஐசியை மெதுவாக அகற்றவும். அடுத்து 3வது ஐசியை ஐசி டெஸ்டரில் வைக்கவும். ஐசி டெஸ்டரை பவர் ஆன் செய்யவும். பின்னர் கிளியர் பட்டனை கிளிக் செய்யவும். நாம் சொருகிய ஐசி எண்ணை உள்ளிடவும். சோதனை செய்ய ஐசி டெஸ்டரில் உள்ள டெஸ்ட் பட்டனை அழுத்தவும். முடிவு திரையில் காட்டப்படும். ஐசி நல்ல நிலையில் உள்ளதா அல்லது மோசமான நிலையில் செயல்படுகிறதா என்பதை இது காட்டுகிறது. இப்போது ஐசி டெஸ்டரை பவர் ஆஃப் செய்துவிட்டு ஐசியை மெதுவாக அகற்றவும். அடுத்து 4வது ஐசியை ஐசி டெஸ்டரில் வைக்கவும். ஐசி டெஸ்டரை பவர் ஆன் செய்யவும். பின்னர் கிளியர் பட்டனை கிளிக் செய்யவும். நாம் சொருகிய ஐசி எண்ணை உள்ளிடவும். சோதனை செய்ய ஐசி டெஸ்டரில் உள்ள டெஸ்ட் பட்டனை அழுத்தவும். முடிவு திரையில் காட்டப்படும். ஐசி நல்ல நிலையில் உள்ளதா அல்லது மோசமான நிலையில் செயல்படுகிறதா என்பதை இது காட்டுகிறது. இப்போது ஐசி டெஸ்டரை பவர் ஆஃப் செய்துவிட்டு ஐசியை மெதுவாக அகற்றவும். இப்போது இந்த அமர்வின் முடிவிற்கு நாம் வந்துவிட்டோம். இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டவை டிஜிட்டல் ஐசி சோதனை சாதனங்கள் முக்கிய ஹார்ட்வேர் பாகங்களை அடையாளம் காணுவது
பேக்கேஜ் வகை, லாஜிக் ஃபேமிலி, கொண்டாக்கி, டிஜிட்டலில் ஐசியின் பின் எண்கள் ஆகியவற்றை அடையாளம் காணுவது மற்றும் டிஜிட்டல் ஐசி டெஸ்டரை பயன்படுத்தி கொண்டாக்கப்பட்ட ஐசியை சோதிப்பது. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.